எங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்களோ தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர், பங்களாதேஷ், பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால்லயும் முஸ்லிம்ஸ் இந்துக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்க. காஷ்மீர்ல இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பே கிடையாதுங்க. முஸ்லிம்ஸ் தொடர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டே இருப்பாங்க. அதுவும் 90s பீரியட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பண்டிட்ஸை வெளியேற்றிருக்கிறாங்க முஸ்லிம்ஸ். அது இல்லாம இனப்படுகொலையும் பண்ணிருக்காங்க, ஜீனோசைடும் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா காஷ்மீர் பண்டிட்ஸ். காஷ்மீர்ல இந்துக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, முஸ்லிம்னால எவ்வளவு தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால உணர முடியும். பங்களாதேஷ்ல முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி, இந்துக்கள் மைனாரிட்டி. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. இந்து கோவில் அழிக்கிறது, இந்துக்களுடைய வீடுகளை அழிக்கிறது, இந்து மக்களை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முஸ்லிம்ஸ் இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அங்க எந்த ஒரு பாதுகாப்புமே இந்துக்களுக்கு கிடையாது. இந்துக்களை அழிக்கிறவங்க மேல எந்த ஒரு கேஸும் போட மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தேச துரோக வழக்கம் போடுவாங்க. காஷ்மீர், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது எல்லா இடத்துலயுமே இந்துக்கள் மைனாரிட்டிங்க. அந்த இடத்துல முஸ்லிம்ஸ், அதாவது டெரரிஸ்ட், இந்துக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தி இந்துக்களை கொடூரப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா முஸ்லிம்ஸும் தீவிரவாதிகள், அதாவது டெரரிஸ்ட் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டா நடந்த காஷ்மீர் பகல்காம் இன்சிடென்ட்ல கூட டூரிஸ்ட காப்பாத்துறதுக்காக அங்க இருந்த லோக்கல் முஸ்லிம் ஒருத்தர் அவங்களை காப்பாத்த அவருடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாரு. இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தீவிரவாதங்கள் ஒழிக்க வேண்டும்.